எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நம்ம தான் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த வீடியோல வந்து நம்ம யூபிஐ மூலியமா நம்ம மணி சென்ட் பண்றது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரியே ஒரு ஆட்டோ பே அப்படிங்கிற ஒரு மணி சென்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. அதை பத்தின டீட்டெயில்ஸா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னுடைய கௌதம் சகோதரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஆட்டோ பேனா என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஆட்டோ பேனா நம்ம வந்து மந்த்லி சென்ட் பண்ற மணியை வந்து நம்மளா சென்ட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து நம்ம யாருக்கு சென்ட் பண்றோமோ அவங்களுக்கு மணி வந்து டிரான்சாக்ஷன் ஆகிறது பேர் தான் ஆட்டோ பே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து இஎம்ஐ வாங்கியிருக்கீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இஎம்ஐ வந்து நீங்க மந்த்லி பே பண்ணணும். அது வந்து நீங்களே கட்டாம அவங்களாவே வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து மணி எடுத்துக்குவாங்க. அது பேர் தான் வந்து ஆட்டோ பே அப்படின்னு வந்து சொல்றது. இப்ப இதை வந்து எப்படி நம்ம இந்த ஆட்டோ பே வந்து கட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். ஓகேங்களா? எதனால இந்த ஆட்டோ பே வந்து டெலீட் பண்றது இல்ல நிறுத்துறத வந்து நாம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க ஒரு ஆப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த ஆப்பை வந்து நீங்க அப்கிரேட் பண்ணி நீங்க பாப்பீங்க. அப்கிரேட்னா அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆப் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் அந்த தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆப் வந்து உங்களுக்கு சப்போஸ் பிடிக்காம போயிடலாம், இல்ல அந்த ஆப் வந்து நீங்க பாக்குறதுக்கு டைம் இல்லாம போயிடலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து விட்டுருவீங்க. அந்த இது வந்து இந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இப்ப குறிப்பா சொல்லணும்னா ஹாட்ஸ்டார், G5 இந்த மாதிரி இருக்கிற வெப்சைட் ஆப்புங்க வந்து அவங்களாவே வந்து ஆட்டோ பே மூலியமா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து நீங்க ஹாட்ஸ்டார் வந்து 1 மந்த் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அடுத்த மந்த் நீங்க அதே டேட்டு அதுக்கு அடுத்த மந்த் வந்து அவங்களாவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பேங்க்ல இருந்து ஆட்டோ பே மூலியமா மணி எடுத்துக்குவாங்க. அந்த ஆட்டோ பே வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டைம் இருக்காது பாக்குறதுக்கு. அதனால நீங்க வந்து சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிட்டோமே இது எனத்துக்கடா இது அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதனா ஒரு தேவைக்கு நீங்க அந்த மணி வச்சிருப்பீங்க பேங்க்ல, அதை வந்து இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்க ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால அந்த ஆட்டோ பே வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல போறேன். அது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து எந்த போன்பேல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணீங்களோ, போன்பேங்கிற சொல்ல சாரி, எந்த யூபிஐ மூலியமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் அந்த ஆப்புக்கு நீங்க பண்ணீங்களோ அந்த அந்த யூபிஐ போயிட்டீங்க நீங்க அப்படின்னா நீங்க வந்து போன்பே மூலியமா பண்றீங்க அப்படின்னா போன்பேக்குள்ள போயிட்டீங்க, இல்லைன்னா ஜிபே மூலியமா பண்றீங்கன்னா ஜிபேக்குள்ள போயிட்டீங்க. நீங்க வந்து போன்பே வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு உங்களோட ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து மேனேஜிங் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணீங்க அப்படின்னா அதை ஓபன் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஆட்டோ பேன்னு ஒரு ஆப்ஷன் வரும், 4வது ஆப்ஷன். அந்த ஆட்டோ பேவை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க எத்தனை ஆட்டோ பே வந்து உங்களுடைய ஐடியில வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத அதுல காட்டும். அதுல வந்து உங்களுக்கு எந்த ஆட்டோ பே வந்து தேவையில்லையோ அந்த ஆட்டோ பே வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதை ஓபன் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க எந்த நாள் வந்து அதை நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க, அடுத்த ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு எப்ப வருது, எவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த ஆட்டோ பே மூலியமா உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த ஆட்டோ பே வந்து இப்போ வந்து டெலீட் பண்ண போறேன். இது எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்க. கீழே வந்து டெலீட் ஆட்டோ பேன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த டெலீட் ஆட்டோ பே வந்து நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலீட் ஆயிடும். டெலீட் கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன ரீசனுக்காக இதை வந்து நீங்க டெலீட் பண்றீங்க அப்படின்னு வந்து ரீசன்ஸ் கேட்கும். அந்த ரீசன்ஸை மட்டும் நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணி நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ப்ராசஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலீட் ஆயிடும். இவ்வளவுதான் இந்த ஆட்டோ பே வந்து எப்படி கட் பண்ண. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஆட்டோ பே வந்து நீங்க உங்க ஜிபேல இருந்தோ இல்ல உங்க போன்பேல இருந்தோ நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து அந்த டெலீட் பண்ணாம விட்டு மணி வந்து சம்பந்தப்பட்ட ஆப்புக்கு வந்து ரீசார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுக்கும் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்க வந்து கஸ்டமர் கேர், நீங்க எந்த ஆப் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கோ அந்த ஆப்ல போயிட்டு நீங்க கஸ்டமர் கேர் கிட்ட நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த மணி வந்து நான் இந்த விஷயத்துக்காக நான் வந்து வச்சிருந்தேன், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பே மூலியமா இதாயிருச்சு அப்படின்னு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் அந்த இதுவும் எடுத்து காட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க, அதுக்கு உண்டான வெரிஃபை ப்ரூஃப் கேட்பாங்க. ஆட்டோ பே மூலியமா அது வந்து சப்ஸ்கிரைப் ஆன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா
அவங்க வந்து நீங்க உங்க பேங்க்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்காக அவங்க எடுத்தாங்களோ அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து எதனா ஒரு சில ஆப்புங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அது வந்து உங்களுடைய லக்க பொறுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து சம்பந்தப்பட்ட கஸ்டமர் கேர் ஆப்ல வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி அவங்க கிட்ட சேட் பண்ணி நீங்க வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்குக்கு வந்து உங்க அமௌண்ட் வந்து திருப்பியும் உங்க பேங்க்குக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக தயவு செஞ்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கௌதம். பை பாய்.